ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சண்டே. ஸோ நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் ரெசிபின்னு பார்க்கலாம். காலையில் சங்கரா மீன் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய மீன், கிலோ வந்து 300. ஸோ 2 கிலோ மீன் வாங்கியிருக்கோம். நாட்டு முட்டை வேக போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் சாதம், ரசம், மீன் குழம்பு, மாங்காய் போட்டு சங்கரா மீன் குழம்பு வச்சுட்டு மீன் கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிவிடுவோம். நம்ம வந்து ஹோட்டலுக்கு போடுறத நிறையவே அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம பிடிச்ச எல்லாத்தையும் நம்ம வீட்டிலையே வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா அவங்க ஹைஜீனிக்காக செய்ய மாட்டுறானுங்க. நம்ம மீனை வந்து ஒரு 10 வாட்டியாவது நல்லா அலசி அந்த இதெல்லாம் ஜரிகெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணுவோம். அப்புறம் வந்து மட்டன் ஈரல் வந்து கிரேவி பண்ணியாச்சு. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்மளே சமைச்சு சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். கடையில் போய் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. ஸோ வஞ்சர மீன்லாம் ஒரு மீன் ஃப்ரை மீன் வாங்கினாலே 50 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க. நம்ம வந்து தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ முட்டையும் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டேன். சாதம், ரசம், மீன் குழம்பு, எக்கு ஃப்ரை, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, ஈரல் வந்து கிரேவி. இதுதான் இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டு லன்ச் மெனு. ஸோ நீங்களுமே வீட்டில் பிடிச்ச விஷயத்த, மீன் வெரைட்டி நிறைய இருக்குது. நம்ம வாரம் ஒரு டிஷ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். சிக்கன் வந்து ரொம்ப சூடு வெயில், அதனால் சிக்கன் அவாய்ட் பண்ணிட்டு ஃபிஷ்ஷு, முட்டை, மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஸோ உடம்புக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் சமைக்கும் போது நம்ம பார்த்து பார்த்து சமைக்கிறதுனால நல்ல ருசியாகவும் இருக்கும். நம்ம உடம்ப வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.